ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்ஜே ரம்யா பேசுகிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம ஃபேக்ட் மிச்சில் எதை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டிஷ் அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான டிஷ்ஷுன்னு கூட நான் சொல்லுவேங்க. ஏன்னா அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் இருக்கும். ஸோ என்னதான் இது ஹெல்த்தில் இப்படி அப்படின்னு சொன்னாலுமே நிறைய பேருக்கு இதோட டேஸ்ட் பிடிச்சி போச்சுன்னா நம்மளால் விடவே முடியாது. கண்டிப்பாக இதை சாப்பிட்டு நம்ம வீட்டில் திட்டு வாங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, அப்போலேருந்து இப்போ வர அதோட ஃபேம் குறையாத ஒரு பெரிய டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் சொல்ல ஆமாங்க. இன்றைக்கி நம்ம ஃபேக்ட் மச்சியில் நூடுல்ஸ் பற்றி தாங்க இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. ஸோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கெட் ரெடி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதை பற்றி பேசினாலும் கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் இல்லை ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த நூடுல்ஸ்க்கு பின்னாடியும் ஒரு சின்ன வரலாறு இருக்குது. இந்த நூடுல்ஸ் உலகத்திலே பல நாடுகளில் பல பகுதிகளில் வந்து நிறைய யூஸ் பண்ண ஒரு ஃபுட்டில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது இப்போ வந்த ஃபுட்டு அப்போ வந்த ஃபுட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு பிரதான உணவாக இருந்திருக்கு இந்த நூடுல்ஸ். ஸோ இருப்பினும் சரம் பாஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்ட்ரிங் பாஸ்தா அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ கூட நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஆனால் நூடுல்ஸ் அளவுக்கு இல்லாட்டியும் அதுக்குன்னு தனி ஃபேன் பேஸ் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்ட்ரிங் பாஸ்தாவை கண்டுபிடிச்சது சைனீஸாகவே இருந்தாலும் நூடுல்ஸை ஒரு த்ரெட் ஃபார்ம்லேருந்து கண்டுபிடிச்சது இட்டாலியன்ஸ் ஒரு அரேபியன்ஸ் அப்படின்னு டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேரில் யார் அப்படின்னு இப்போ வர சரியாக தெரில, ஒரு ஃபைட்டிங்கில் போயிட்டு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். பட் யார் கண்டுபிடிச்சாலுமே என்ன, இப்போ வர அது நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட்டான டிஷ்ஷாக இருக்குல்ல. ஸோ அதை நம்ம பார்த்தே ஆகணும். லாஜியா தொல்பொருள் தளத்தில் நூடுல்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே சீனாவின் கிழக்கு ஹான் வம்சத்தில் 25 AD இடைப்பட்ட காலங்களில் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தில் நூடுல்ஸ் பற்றின ஆரம்ப கால பதிவு வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்களாம் இந்த ஆராய்ச்சியாளர்கள். அதே மாதிரி வடமேற்கு சீனாவின் ஏழை கிராமப்புறங்களில் நூடுல்ஸை தயாரிக்க மில்லட்ஸ், அதாவது திணை வச்சு தான் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவாங்களாம். இது நார்மலாக யூஸ் பண்ணுற கோதுமை நூடுல்ஸை, அதாவது வீட் நூடுல்ஸை விட ரொம்பவே கடினமாக அமைப்பில் இருக்குமாம் இந்த மில்லட் நூடுல்ஸ். ஸோ அதனாலவே இதை பொதுவாக அங்கே இருக்கவங்க இரும்பு கம்பி நூடுல்ஸ், அதாவது அயன் வயர் நூடுல்ஸ் அப்படின்னு அங்கே இருக்க பீப்புள்ஸ் வந்து இதை ரொம்பவே அழகாக சொல்லுவாங்களாம். இந்தளவுக்கு இந்த நூடுல்ஸ் வளர்ந்ததுக்கு காரணம் பல நாடுகளோட ஒரு பங்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா 2 நாடுகள் இந்த நூடுல்ஸை முதலாக கண்டுபிடிச்சிருந்தாலுமே சைனீஸ் தான் இதை வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக நிறைய வெரைட்டியில் வந்து ரொம்பவே அழகான இன்க்ரீடியன்ஸாக டேஸ்ட்டாக அங்கே இருக்க மக்கள் வந்து அதிகமாக உபயோகிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதலாக இவங்க மில்லட் நூடுல்ஸை தான் 2000 BCயில் ட்ரை பண்ணியிருக்காங்களாம். ஒரு காலத்தில் இந்த நூடுல்ஸை ரொம்பவே ஒரு பெரிய லக்ஸுரி ஃபுட்டாக வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் சர்வ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதுக்கப்புறமா இந்த நூடுல்ஸை நிறைய பேர் சாப்பிட்டே ஆகணும், இந்த டேஸ்ட்டு நிறைய பேருக்கு தெரியணும், அந்தளவுக்கு பாப்புலரான ஒரு ஃபுட்டாக மாறணும், இது வந்து சீப்பாகவும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சைனீஸ் பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்களாம், ஃபஸ்ட்டு இதை ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லேயுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ அந்தளவுக்கு சீப்பாகவும் இருந்தாலும் சரி, இல்லை காஸ்ட்லியாக இருந்தாலும் சரி, ரிச் புவர் அப்படின்னு இல்லாமல் எல்லா மக்களுக்குமே இந்த மாதிரி ஒரு நூடுல்ஸ் டிஷ் வந்து டேஸ்ட் கண்டிப்பாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அப்போவே இதை வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ எங்கே போனாலுமே இப்போ நூடுல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த காஸ்ட்லிக்கு தகுந்த மாதிரியோ இல்லை சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே நமக்கு கிடைக்குங்க. என்னதான் சைனீஸ் வந்து நிறையா வெரைட்டி ஆஃப் நூடுல்ஸே கண்டுபிடிச்சிருந்தாலுமே முதலாக இன்ஸ்டன்ட் ராமன் நூடுல்ஸ் கண்டுபிடிச்சது ஜாப்பனீஸ் பீப்புள்ஸ் தான். ஸோ நம்ம நிறைய பேர் இப்போ சாப்பிட்ற இன்ஸ்டன்ட் ராமன் நூடுல்ஸ் வந்து இந்த ஜாப்பனீஸ் பீப்புள் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்களாம். ஸோ இது ரொம்பவே ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்டான ஒரு ஃபுட் அப்படின்னு கூட சொல்லலாம். உலகத்திலேயே நூடுல்ஸ்க்குன்னு ஒரு மியூசியம் இருந்தால் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆமாங்க, ஜப்பானில் யோகோமா அப்படிங்கிற ஒரு இடத்துல நூடுல்ஸ் பவுல் அப்படிங்கிற ஒரு அருங்காட்சியம், அதாவது ஒரு மியூசியம் வந்து ரன் ஆகிட்டு இருக்காம இப்போ வர. இங்கே போனீங்கன்னா நூடுல்ஸை பற்றின ஹிஸ்ட்ரி, பயோ அண்ட் நூடுல்ஸ் எனி டைம் சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். இங்கே தான் முதலாக ஜாப்பனீஸ் பீப்புள் வந்து இன்ஸ்டன்ட் ராமன் நூடுல்ஸ் கண்டுபிடிச்சாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது மட்டும் இல்லாமல் நிறைய வெரைட்டி ஆஃப் ஜாப்பனீஸ் நூடுல்ஸும் இங்கே வந்து கிடைக்குமாம். ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த நூடுல்ஸ் பவுல் மியூசியத்துக்கு போயிட்டு வாங்க. அண்ட் இன்னொரு ப்ரௌடான விஷயம் இந்த ஜாப்பனீஸ் பீப்புள்ஸ்க்கு என்ன அப்படின்னா, அவங்க வந்து இந்த மியூசியத்தை ஸ்டார்ட் பண்ணுறப்போ ரொம்பவே ஒரு தாழ்மையான இடத்துல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்களாம், ஒரு ஸ்ட்ரீட்டில் இருந்து. அதுக்கப்புறமா இப்போ ஒரு பிரம்மாண்டமான ஒரு மியூசியமாகவே இருக்கும். கண்டிப்பாக பாப்புலாரிட்டின்னு ஒன்று இருந்தால் செலிப்ரேட் பண்ணாமலாம் இருப்பாங்க. ஆமாங்க, April 4 நேஷ்னல் இன்ஸ்டன்ட் ராமன் நூடுல்ஸ் டேவாக ஜாப்பனீஸ் பீப்புள் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி அன்றைக்கி மட்டும்தான் நீங்கள் நேஷ்னல்
நூடுல்ஸ் டேவை கொண்டாட முடியுமா அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இல்லைங்க. மார்ச் 11 அன்னைக்குமே நேஷ்னல் நூடுல்ஸ் டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் 6 அன்னைக்குமே நேஷ்னல் நூடுல்ஸ் டே அப்படின்னு நிறையா டேஸில் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் நிறைய கண்ட்ரீஸில். ஸோ எந்த அளவுக்கு நூடுல்ஸ் ஒரு ஃபெமிலியரான அண்ட் பாப்புலரான ஒரு டிஷ்ஷாக மாறிடுச்சுன்னு பார்த்துக்கோங்க. ஃபெடரல் லாஸ் படி ஒரு ரூலாகவே ஒவ்வொரு நூடுல்ஸ்லேயுமே கண்டிப்பாக 5.5% அளவுக்கு எக் கண்டென்ட் கண்டிப்பாக இருந்தே ஆகணுமா. பிகாஸ் எக்கில் நிறையாவே ஒரு குட் கண்டென்ட்ஸ் உடம்புக்கு தேவையானது நிறையாவே நேச்சுரலாக கிடைக்கும். ஸோ அதனால் இதை ஆட் பண்ணால் மட்டும்தான் அது ஒரு நூடுல்ஸாகவே வந்து கன்சிடர் பண்ணிக்க முடியும்னு ஒரு ரூலே கொண்டு வந்திருக்காங்களாம். எல்லாத்தையுமே பேசிட்டு கண்டிப்பாக நூடுல்ஸோட வெரைட்டிஸை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? என்னதான் பல நாடுகளில் பல இடங்களில் நூடுல்ஸோட வெரைட்டிஸ் இருந்தாலுமே டாப் 8 நூடுல்ஸ் கண்டிப்பாக வந்து டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்குமாம். ஸோ நீங்கள் இந்த டாப் 8 நூடுல்ஸில் எந்த வெரைட்டி ஆஃப் நூடுல்ஸை டேஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் லாஸ்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த டாப் 8 வெரைட்டி ஆஃப் நூடுல்ஸில் என்னென்ன நூடுல்ஸ் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. அதாவது என்னென்ன நூடுல்ஸ் இருக்குது அப்படின்னா ராமன் நூடுல்ஸ், உடான் நூடுல்ஸ், சோபா நூடுல்ஸ், முக் பீன் த்ரெட் நூடுல்ஸ், ரைஸ் ஸ்டிக் நூடுல்ஸ், ஹுக்கைன் நூடுல்ஸ், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஷிரட்டாக்கி நூடுல்ஸ் அப்படின்னு 8 வெரைட்டியாக வேறு லெவலாக வந்து நூடுல்ஸை வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த வகையான நூடுல்ஸ் வந்து சாப்பிட்ருக்கீங்கன்னு கடைசியாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக. ஸோ எந்த அளவுக்கு நம்ம நூடுல்ஸை வந்து பிரத்யேகமான ஒரு ஃபுட்டாக வந்து நிறைய கண்ட்ரியில் வந்து பார்த்துட்ருக்காங்கன்னு. அட்லாஸ்ட் கண்டிப்பாக எந்த ஃபுட் எடுத்துக்கிட்டாலுமே அதில் வந்து குட் கண்டென்ட் பேட் கண்டென்ட் இருக்க தான் செய்யும். ஸோ அதே மாதிரி நூடுல்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது வெரைட்டிஸ். ஸோ நம்ம இருக்கிறது எல்லா வெரைட்டிஸையுமே டேஸ்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே டேஸ்ட் பண்ணுவோம். அதே சமயம் ஹெல்த்தில் கான்ஷியஸ் நிறையாவே இருக்கணுங்க. பிகாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நூடுல்ஸ்லேயுமே இன்க்ரீடியன்ட்ஸ் நிறையாவே ஆட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ எது பண்ணாலுமே நம்ம வந்து கண்டிப்பாக நேச்சுரல் அதையுமே ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்ல மில்லட் நூடுல்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண நூடுல்ஸ் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நம்ம ஃபேக்ட் மெச்சில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோட நம்ம ஃபேக்ட் மெச்சில் நான் உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் இணைந்திருங்கள். இது ரேடியோ பல்ஸ் வித் மீ ஆர் ஜெரம்யா.